ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் எப்படி நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலர் இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம டாப்பிக்கு. ஸோ நம்ம இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நம்ம பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ் அப்புறம் சாஃப்ட்வேர்ஸே பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ வந்து நான் புதுசாக வந்து ஒரு போர்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அனலாக் அப்படின்ற விஷயம் வந்து என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த மீனிங் ஃபார் அனலாக் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அனலாக் அப்படின்றத நீங்கள் இயற்கையாக பார்க்குற எல்லாமே அனலாக் தான். உதாரணத்துக்கு நேச்சர்னு சொல்லாமல் ஸோ அனலாக் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா நேச்சர். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்ல வேண்டாம், நிறையா பாயிண்ட். நேச்சர்னாலே நிறைய உள்ளுக்குள்ளே நிறைய பிரான்ச்சஸ் நிறையா இருக்குது. நீங்கள் பேசுகிற சவுண்டு, ஹீட்டு, டெம்பரேச்சர்ஸ், ஹியூமிடிட்டி, காற்று, வாட்டர் ஃப்ளோ ஆகுறது எல்லாமே வந்துட்டு அனலாக்குள்ளே வந்துடுது. ஸோ எல்லாமே என்ன மீனிங், என்ன பொறுத்து இருக்குது அப்படின்னு டைமிங் ஏற்ற மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகும். தட் இஸ் கால் அனலாக். ஸோ அதுதான் வந்து அனலாகுடைய டெஃபினிஷன். ஓகே, இப்போது நம்மளோட டாபிக் என்னது அப்படின்னா, ஹவு டு கன்வெர்ட் தி அனலாக் டு டிஜிட்டல். ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு வேவ் மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். அந்த வேவை எப்படி நம்ம டிஜிட்டலாக மாற்றுறது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும். நம்மளால் வந்துட்டு அனலாக் டிஜிட்டல் வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியும். உதாரணத்துக்கு இந்த வேவ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வேவ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வேவ் இருக்குது. ஏதோ சைன் வேவோ, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ கொசைன் வேவோ, காஸ் வேவோ, ஏதோ சம்திங் எடுத்துக்கலாம். இந்த வேவ் இருக்குது. இந்த வேவை எப்படி நம்ம வந்துட்டு அனலாக டிஜிட்டலாக மாற்றுறது, அதுதான் டாஸ்க். ஸோ இதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக இந்த வேவ்க்கு என்ன நேம் சொல்லுவாங்க அப்படின்னா, திஸ் இஸ் கால் கண்டினியூஸ் சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட பிரேக்கே இல்லை. ஸோ திஸ் இஸ் கால் கண்டினியூஸ் சிக்னல். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த கண்டினியூஸ் சிக்னலை எப்படி நம்ம வந்துட்டு பிரித்து ஒவ்வொரு பாயிண்டில் இந்த டைமில் இது இருக்குது, இந்த டைமில் இது இருக்குன்னு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு டிஸ்கிரிட் சிக்னல். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த சிக்னலில் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு 0.5 வச்சுக்கலாமா? 1 minute. ஓகே, இந்த இடத்துக்கு நேம் வந்துட்டு 0.1, சாரி 0.00. இந்த இடத்துக்கு இந்த பாயிண்ட் பேர் 0.0 வச்சுட்டேன். இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு 0.5, ரைட்டா? அப்புறமேட்டு வந்துட்டு இந்த இடத்துக்கு பேர் வந்துட்டு 1, ரைட்டா? அப்புறம் இந்த இடத்துக்கு நேம் வந்துட்டு 1.5, அப்புறம் இந்த இடத்துக்கு நேம் வந்துட்டு 2. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் கேப் விட்டு 0.5 சொல்லிட்டு அடுத்தது இன்க்ரீவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, 0.5ல் ஒரு சாம்பிள் எடுக்கிறேன். 0.5ல் ஒரு சாம்பிள். அடுத்து 0.1ல் இது வந்து 1, இங்கே 1 போட்டிருக்கேன், இந்த இடத்துல 1 போட்டிருக்கேன். ஸோ இந்த 1ல் ஒரு சாம்பிள். அடுத்து 1.5ல் ஒரு சாம்பிள். அடுத்து 2ல் ஒரு சாம்பிள். சரி, புரியுதுங்களா? ஸோ இது மாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துல அதே மாதிரி இது. ஸோ இதோடைய கேப் என்னது அப்படின்னா, ஒவ்வொரு 0.5 செகண்ட்ஸுக்கும் ஒரு சாம்பிள் எடுத்திருக்கேன். அதுதான் வந்துட்டு இந்த கிராஃபில் நடந்திருக்கு. ஸோ இந்த கிராஃபு நான் இந்த லைன்ஸ் மட்டும் தனியாக வரைஞ்சி காட்டுறேன், உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். லெட் ஸ்டார்ட். இந்த லைன்ஸ் மட்டும் இப்போ தனியாக வரைகிறேன். இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது, கலராக இருக்குது பார்க்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். சாரி இது இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்க கிராஃபை நம்ம வந்து லைன்ஸ் மட்டும் போட்டு வரையலாம். இந்த மாதிரி வரையலாம். இந்த மாதிரி போட்டு 0.5 இது, அப்புறமேட்டு இது வந்துட்டு 1, 1.5, அப்புறம் 2, 2.5, அப்புறம் 3, 3.5, 4, 4.5, 5, 5.5. ஸோ இந்த மாதிரி ஒரு வேவ் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு சாம்பிளிங் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த வேவுக்கு பேர் வந்துட்டு கண்டினியூஸ் சிக்னல் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டைப் ஆஃப் இதுக்கு வந்துட்டு டிஸ்கிரிட் சிக்னல் சொல்லுவாங்க. கண்டினியூஸ் சிக்னல், டிஸ்கிரிட் சிக்னல் நம்ம வந்து டைம் பிரிச்சிட்டோம். இதுதான் கான்செப்ட். ஸோ ஒரு சிக்னலை நம்மளால டிஸ்கிரிட் சிக்னலாக நம்மளால் மாற்ற முடிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் 50% ஆஃப் அனலாக நீங்கள் பண்ணிட்டீங்க. அது ஏன்னா 50% அப்படின்னா 50% என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோடைய பிரச்சனை நமக்கு புரிஞ்சு, வாட் இஸ் அ ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுட்டா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும்.
இதுவும் வந்துட்டு கிட்டத்தட்ட அனலாக் மாதிரி தான். பட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் இன்டர்வல் எடுத்து நம்ம சாம்பிளிங் எடுத்துட்டோம். உதாரணத்துக்கு 0. இது வந்துட்டு என்னது, திஸ் இஸ் கால் 0.5, இது வந்துட்டு 1, இப்போ இது வந்துட்டு 1.5, இது 2, இது 2.5, இது வந்துட்டு 3, 3.5. ஸோ இது மாதிரி நமக்கு 0.555 அதிகமாகிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் அப்படின்றது ஒன்று இருக்குது. எப்படி நம்ம வோல்டேஜ் பிரிக்கலாம் அப்படின்னா இதிலே காட்டுறவங்களுக்கு இதில் டீன்னு சொல்லுவாங்க, இதில் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் டி, இது வீன்னு சொல்லுவாங்க, இதுவும் வீன்னு சொல்லுவாங்க வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் வந்துட்டு ஒரு 3 வோல்ட் சொல்லிக்கலாம், இந்த வோல்டேஜ் வந்துட்டு ஒரு 5 வோல்ட் சொல்லிக்கலாம், இந்த வோல்டேஜ் ஒரு 4 வோல்ட்டு, இந்த வோல்ட் வந்துட்டு 1 வோல்ட்டு, அதே மாதிரி இந்த வோல்ட் வந்துட்டு ஒரு 5, இது ஒரு 4, இது 3, இது 2. ஸோ 2 வோல்ட்டு இந்த மாதிரி வோல்டேஜ் நம்ம இந்த ஆம்பிளிட்யூட் வழியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த இதுதான் இங்கே வரும். ஸோ இதுலேயே வந்து வோல்ட் இருக்குது. இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா 3ன்னு சொல்லியிருக்கேன், அந்த பாயிண்ட் இது 3. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் 5ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது வந்துட்டு இது 5ன்னு இருக்கும், அப்போ இது வந்துட்டு 4ன்னு இருக்கும், இது வந்துட்டு 3, இது வந்துட்டு 2ன்னு இருக்கும், அடுத்தது வந்துட்டு -1ல் இருக்கும். ஸோ இதெல்லாம் மைனஸில் இருக்கும் ஆன்சர்ஸ் எல்லாமே இல்லையா. ஸோ இந்த மாதிரி இது கிராஃப் தான் இங்கே நான் வரைஞ்சிருக்கேன். பட் ஸ்டில் இது எல்லாமே வோல்டேஜில் என்னவா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் அதுவும் என்னவா இருக்குன்னா அனலாக தானே இருக்குது. ஏன்னா டிஜிட்டல் அப்படிங்கிறது எப்படி இருப்பார் அப்படின்னா 0வாக இருப்பார், இல்லைனா 5ஆக இருப்பார். நடுவில் இருக்கிற எந்த வோல்டேஜும் நம்ம கன்சிடர் பண்ணவே மாட்டோம், அதுதான் வந்து டிஜிட்டல். பட் இந்த கிராஃபில் இருக்கிற வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா 0.5 அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஸ்டில் அனலாக தான், பட் நம்ம சாம்பிள் எடுத்து பிரிச்சிட்டோம். ஸோ இந்த வேல்யூஸ் எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி அது அனலாக் டிஜிட்டலாக மாற்றுறது, அதுதான் நம்மளோட சேலஞ்ச். ஸோ அது வந்து நம்ம போக போக நம்ம சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம கம்பேரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதே கான்செப்டை அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும். நம்மளோட ஒர்க் என்னென்னா இங்கே ஒரு கம்பேரேட்டர் இருக்கும், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு இருக்கும், 2 பின் இருக்கும். இந்த பின்னுக்கு வந்துட்டு கண்டினியூவாக சிக்னல், நம்ம கண்டினியூஸ் சிக்னல் கொடுப்போம் இந்த பின்னுக்கு. இந்த பின்னில் வந்து ஃபிக்ஸட் வோல்டேஜ் சொல்லிட்டு ஒரு 3 வோல்ட்டோ 5 வோல்ட்டோ ஃபிக்ஸட் மெயின்டைன் பண்ணுவோம். டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் மூலியமா நமக்கு வந்து அவுட்புட்டில் நமக்கு ஒரு எல்இடி வந்துட்டு எரியும் நமக்கு. ஸோ அனலாக் வேல்யூ கொடுப்பேன், அது கம்பேரிசன் நடந்து அதிகமாக கம்மியான்னு பார்த்து உள்ளே டிஸ்கிரீட் சிக்னலாக அதை கன்வெர்ட் பண்ணோம். அது கன்வெர்ட் பண்ணி அவுட்புட்டில் நமக்கு வந்து ஹைலோ ஒரு ஸ்கொயர் வேவ் நமக்கு மாற்றி கொடுத்துரும். ஸோ இந்த சர்க்கியூட் நம்ம வந்துட்டு ப்ரோட்டேஸில் உங்களை செஞ்சு காட்டியிருக்கேன் அடுத்ததில். ஆனால் இதில் இன்னும் டெப்த்தாக நம்ம போகணும், நிறைய டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஏகப்பட்ட கான்செப்ட் இருக்குது. லைக் குவான்டைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ எப்படின்னா அதில் தனியாக நம்ம வீடியோ போடலான்னு இருக்கேன், அதுக்கு மட்டும் தனியாக வேணால். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் கான்செப்ட், நம்ம அதை விடக்கூடாது. குவான்டைசேஷன், அப்புறம் எஸ்ஐஆர் அப்படின்ற கான்செப்ட். எஸ்ஐஆர் தான் இந்த கான்செப்ட் பேர் தான் வந்துட்டு திஸ் இஸ் கால் எஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஏஆர் பற்றின நம்ம வந்துட்டு போக போக கண்டிப்பாக நான் சொல்கிறேன். குவான்டைசேஷன் எஸ்ஏஆர் வந்து தனி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த இதில் வந்து நான் உங்களுக்கு வீடியோ அடுத்து இப்போது இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சாஃப்ட்வேரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு அனலாக டிஜிட்டலாக மாற்றுறது அப்படிங்கிறது அதில் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஒரு சர்க்கியூட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கியூட் நேம் ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். இந்த சர்க்கியூட் நேம் வந்துட்டு டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் சொல்லுவாங்க. இட்ஸ் கால் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர். அதாவது இன்வெர்ட்டிங் பின்னுக்கும் நான் இன்வெர்ட்டிங் பின்னுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் அவுட்புட்டில் நமக்கு பார்க்க முடியும். அதான் கான்செப்ட்டுங்க, வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ என்ன ஐசி அப்படின்னா LM741 ஏதோ ஒரு ஆப்பம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன், எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வோல்ட்மீட்டர், ஒரு எல்டிஆர் ரைட்டா. எல்டிஆர் என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு, லைட் அதிகமாக இருந்தது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், லைட் கம்மியாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து எல்டிஆரில் நடக்குது நமக்கு. ஓகே, சூப்பர். ஃபஸ்ட்டு இதோடைய ஒர்க்கிங் நம்ம பார்க்கலாம். இதோட நேம் வந்துட்டு டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஆப்பாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நம்ம டாஸ்க் என்னது அப்படின்னா கண்டினியூஸ் சிக்னலை வந்துட்டு டிஸ்க்ரீட்டாக மாற்றணும். டிஸ்க்ரீட் சிக்னலை மாற்றிட்டோம் அப்படின்னா அது டிஜிட்டலாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான சர்க்கியூட் தான் அது. எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ரைட், ஸ்டார்ட். ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபில் இருக்குது. ஓகே, ஆஃபில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே குறைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நான் ரொம்ப குறைச்சிட்டே வந்துட்டதுனால 3.15 இந்த வோல்ட்மீட்டரில் இருக்குது. ஓகே, இந்த பின்னுடைய வோல்டேஜ் என்னவாக இருக்குது அப்படின்னா 3.15 இருக்குது. இந்த வோல்டேஜுடைய வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 வோல்ட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் இல்லையா, சரி ரெண்டுத்துடைய டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ 3 வோல்ட் மைனஸ் 3.15. இப்போது கால்குலேட்டர் எடுத்து நம்ம இதை பண்ணி பார்க்கலாம் என்ன ஆன்சர் வருதுன்ட்டு. அதாவது 3 மைனஸ் 3.15 அப்போ என்ன வரும்
சிம்பிளாக சொல்ல போனால் 0.15 வரும். ஆனால் மைனஸில் இருக்குது ஆன்சர். அப்போ மைனஸ் தான் இந்த இடத்துல ஒரு விஷயம் பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ அவுட்புட் வந்துட்டு லோ ஆயிரும். ஸோ இதோடைய விஷயம் என்னதுன்னா, எந்த பின்னோட வோல்டேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கோ அதோடைய அவுட்புட்டில் அந்த பின்னுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போது மைனஸ்க்கான பின்னோட வோல்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் இருக்கும். இதே ப்ளஸ் பின்னோட வோல்டேஜ் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் இருக்கும். இப்போ இந்த பின்னோட வோல்டேஜுக்கு நான் இப்போ ஈக்குவல் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ப்ளஸ்ன்ற பின் அதிகமாக இருந்தது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது அதிகமாகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 2 minus 2.95 ரைட்டா. 3 மைனஸ் இல்லையா, 3 minus 2.95, அதாவது இங்கே 3u மைனஸ் இது பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0.05. பட் அது ப்ளஸில் இருக்குது. அப்போ ப்ளஸ்ஸு தான் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவுட்புட் வந்துட்டு ஹை ஆயிடுது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ எந்த பின் இந்த இடத்துல வந்துட்டு ஹையாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிஹேவியர் நமக்கு நடக்கும். ஓகேவா? ஸோ இது ஆக்சுவல் கான்செப்ட். ஒரு சென்சார் நம்மக்கிட்ட ஒரு அனலாக் சென்சார் இருக்குது. அது டிஸ்க்ரீட்டாக இந்த LM35 வந்து மாற்றுது. அது டிஜிட்டலாக அவுட்புட்டில் நமக்கு அதே கொடுக்குது. எப்படி இது டிஸ்க்ரீட்டாக மாற்றுது அப்படின்னா, இந்த LM741க்குன்னு ஒரு ஸ்விட்சிங் ஸ்பீடு இருக்கும். அந்த ஸ்விட்சிங் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு டேட்டாவை எல்டிஆர்லேருந்து எடுத்து கம்பேர் பண்ணி அவுட்புட்டில் கொடுக்குது. டேட்டாவை எல்டிஆர்லேருந்து கம்பேர் பண்ண அவுட்புட்டில் கொடுக்குது, கம்பேர் பண்ண அவுட்புட். ஸோ இந்த கம்பேரிஷன்ற இந்த ப்ராசஸ் வந்து திரும்ப நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஆகும் இல்லையா, இந்த LM741 அந்த கம்பேர் பண்ணணும், அதை எடுத்து அவுட்புட்டில் கொடுக்கணும், அதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் கேப்பு தான் நம்ம டிஸ்க்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளாட் பண்ண முடியும் நம்மளால் கிராஃபில். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே உள்ளே நடந்து அதுக்கேற்ற மாதிரியான அவுட்புட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்க்காக கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம் என்னது அப்படின்னா, ரெஃபரன்ஸுக்கு ஒரு வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம், அதாவது ஃபிக்ஸ்டு வோல்டேஜ் அந்த இடத்துல இருக்குது, அதான் 3 வோல்ட்டு. சென்சார் வோல்டேஜ் யூஸ் பண்ணுறோம், அதான் கண்டினியூஸ் சிக்னல் மாதிரி வருதுனால இங்கே கண்டினியூஸ் சிக்னல் சென்சார் சொல்லிக்கலாமா, அப்படின்ற சென்சார் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு ஒரு டிஜிட்டலாக மாற்ற முடியும் நம்மளால். இதே கான்செப்ட் தான் HSL, சேம் கான்செப்ட் தான் நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோலருக்குள்ளேயும் இதே மாதிரி தான் இருக்குது. இதை யூஸ் பண்ணி தான் சக்ஸஸிவ் அப்ராக்சிமேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் வந்துட்டு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் தேவைன்னா நான் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ இதான் கான்செப்ட்டுங்க. ஸோ கிராஃபில் பார்த்த விஷயமும் ப்ராக்டிக்கலாக பார்த்த இந்த விஷயமும் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம ரெஜிஸ்டர்ஸ் டேரெக்டாக ப்ரோக்ராமில் நம்ம இறங்கிடலாம். ஸோ தேரி வந்துட்டு ரொம்ப போக வேண்டாம், நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ தேரி போதும்னு நினைக்கிறேன். பட் இதே கான்செப்டை இதே ஐடியா வச்சுட்டு நம்ம ப்ரோக்ராமிங்கில் ரெஜிஸ்டர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்து ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது நான் தனி வீடியோ பார்க்கலாம். அடுத்து நிறைய டாஸ்க், நிறைய ப்ரோக்ராமிங், நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அண்ட் until then, bye from Program Brain and have a nice day guys. Bye.